ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் மேல நீ வச்சிருக்க பக்தி உண்மைன்னு தெரிஞ்சதால தான், பக்தியும் பாசமும் நம்பிக்கையோட நீ என்னை தினமும் வணங்கி வர்றதால தான், நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். ஓம் சாய்ராம்னு நினச்சிக்கிட்டு எப்பொழுது இந்த பதிவை நீ கேட்க வந்தியோ, இந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்லதெல்லாம் நடக்கத் தொடங்கும். எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் உணர்கிறாயோ, நாளைக்கு இதுவே உனது பலமாக மாறி போகும். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும்னு முயற்சி செஞ்சினா நீதானே சிறந்த சாமர்த்தியசாலியாக இருப்பாய். நல்லது கெட்டதுன்னு 1000 விஷயங்கள் நடக்கட்டும், நீ அது எதுலையுமே கவனம் செலுத்தாம உன்னுடைய கவனமும் எண்ணமும் சிந்தனையும் நீ ஜெயிக்கிறதுல மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. உறுதியோடு நீ உனக்கான வேலைகளை செய்யும் போது நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. நித்தமும் நீ நிம்மதியாக உன் படுக்கைக்கு போய் தூங்கலாம் அல்லவா? எப்போது பார்த்தாலும் தோத்து போய் தினமும் இரவு கவலையில் தூங்காம இருந்த நாட்கள் எல்லாம் இப்போது முற்று பெறப்போகுது. தோல்விங்கிறது வெற்றிக்கு ஒன்றும் எதிரி கிடையாது, அதுதான் வெற்றியின் ஒரு பகுதிங்கிறத புரிஞ்சுக்கோ. இத்தனை நாட்களாக தோல்வியை பார்த்தனே, இப்போது வெற்றியின் படிக்கட்டை நெருங்கி விட்டாய். இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. ஒரு இடத்துல விதையை போட்டுட்டு நீ தூங்கலாம், ஆனால் அந்த விதைகள் ஒருபோதும் தூங்காது, நிச்சயமாக முளைச்சி மரமாக வந்தே தீரும். அதே போலதான் ஒரு விஷயத்துக்காக நீ முயற்சி செஞ்சினா அந்த முயற்சி ஒருபோதுமே தோத்து போகாது. என் வாழ்க்கை இவ்வளவு இருட்டா இருக்கே நினைச்சு கவலைப்படாத. கனவுகள் வண்ண வண்ணமாய் வருவது கனவில் தானே. இருளா இருக்கும்போது தானே அந்த வண்ண வண்ண கனவுகள் வருது. அதே போல இந்த இருளான வாழ்க்கையில தான் உன் வாழ்க்கையவே நான் வெளிச்சமாக மாத்துறதுக்கான வழிகளை காட்ட போறேன். எவ்வளவோ நல்ல வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றிகளையும் அதற்கான பரிசையும் நீ பெற்றே தீருவாய். வாய்ப்புகள் சின்னதோ பெருசோ ஒருபோதும் அதை தவற விட்டுறாத. வயசாகுதே நினச்சி யோசிக்காம வைராகியத்தோடு நீ வாழ ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வயசுங்கிறது வெறும் எண்ணிக்கை தான். நீ எப்போவுமே இதெல்லாம் யோசிக்காத. உடம்பு போயிடுச்சு, வயசாயிடுச்சு, அது இதுன்னு யோசிக்காம, காலம் போகிறத பற்றி நினைக்காம உன்னுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சினா, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, தோல்வி கூட ஒரு நாள் உன்கிட்ட தோத்து போயிடும். இவன் என்னடா எதுக்குமே சளைக்க மாட்டான்னு தோல்வியே உன்னிடம் தோற்று விலகி ஒதுங்கி விடுமேன்னு செல்லமே. எவ்வளவு துன்பங்கள் உன்னை சூழ்ந்த போதும் மேகத்தை எல்லாம் களைச்சி விட்டு வானம் தெளிவாக இருப்பது போல அந்த துன்பத்தை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நீ தெளிவான மனசோட இரு. வானவில் வரும்போது வானம் எவ்வளவு வண்ணமயமாக அழகாக இருக்கு. அதே போல நீ உன் மனசுல நம்பிக்கையோட இருக்கும்போது உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடுமேன்னு செல்லமே. ஒரு பறவை நல்லா வானத்துல பறந்து போறதுக்கு வெறும் இறகுகள் மட்டும் இருந்தா போதாது. அதோட மனசுக்குள்ள நம்மால பறக்க முடியும், நம்ம கீழே விழுக மாட்டோன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அதே போலதான் உன் வாழ்க்கையில உனக்கு நிறைய திறமைகளும் தகுதிகளும் இருந்தாலும் நம்மால ஜெயிக்க முடியும், இந்த உலக வாழ்க்கையை நம்மால வாழ்ந்து காட்ட முடியுன்ற அந்த தைரியமும் துணிவும் வைராகியமும் உனக்குள்ள இருக்கட்டும். எப்போவுமே உன் மனசுல நீ சொல்ல வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. நீ மனசு வச்சினா இந்த உலகத்துல நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். எட்ட முடியாத வானம் கூட உயரம் இல்லை, அதை நீ எட்டணும்னு முயற்சி செய்கிற பார்த்தியா? உன் தன்னம்பிக்கையின் முன்பாக அந்த வானமே கீழிறங்கி வந்துவிடுமேன்னு சொல்லவே. அவ்வளோதான் வாழ்க்கை. எவ்வளவுமே உனக்கு பெருசோ கஷ்டமோ கிடையாது. நீ மட்டும் முயற்சி செஞ்சினா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உனக்கு சுலபமாக சட்டென்று நடந்துவிடும். நீ போகிற பாதையில் ஏதாவது ஒரு பெரிய தடை இருக்குது, அதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனால் அதை நடக்க விடாமல் யாரோ தடுக்கிறாங்க அல்லது எதுவோ தடையாக இருக்குதுன்னா அதை பார்த்து நீ மிரண்டு போகாத. உதாரணத்துக்கு நீ எறும்புகளையே பார்த்துருப்ப. எறும்பு வரிசையாக ஊர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதன் பாதையில் போய் நீ உன்னுடைய கை விரலையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு மறைக்கும் போது எறும்பு என்ன செய்யும்னு கவனிச்சிருக்கியா?
அது உன் கை மேலெல்லாம் ஏறி போகாது. அது மறுபடியும் வளைஞ்சு நெளிஞ்சு எங்கே இடம் இருக்கோ அந்த பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு ஒரு புது பாதையை உருவாக்கிட்டு போக ஆரம்பிக்கணும். அதே தான் வாழ்க்கை. தடைகள் இருக்கும்போது அதை தகர்த்துட்டு தள்ளி விட்டுட்டு தான் போகணும்னு இல்லை, அந்த பாதையவே தவிர்த்துட்டு வேறு பாதையிலும் எறும்பை போல போக தயாராக இரு. முதல்ல நீ முயற்சி செய்யும்போது தோல்வி வந்தா என்ன, மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சினா உன்னுடைய வெற்றியின் மூலமாக தோல்வியவே தோற்கடிக்கலாம். எப்பவுமே எந்த காரியத்தையுமே நம்மால் செய்ய முடியுமான்னு சந்தேகப்படாதே. சந்தேகத்தை எரிச்சிட்டு நம்பிக்கையை விதையாக போட்டினா மகிழ்ச்சிங்கிற மலர் தானாகவே முளைச்சி வரும். நம்பிக்கையுள்ள மனுஷனுக்கு எப்போதுமே ரோஜா செடியில் ரோஜா மட்டும்தான் கண்களுக்கு படும். நம்பிக்கையற்ற மனிதன்தான் அதில் இருக்க முட்களை பார்ப்பான். எப்பவுமே எல்லா விஷயத்திலும் நேர்மறையானதையும் நல்லதையும் மட்டுமே கவனித்து பார்க்க கற்றுக்கும். சுறுசுறுப்போட எல்லாத்தையும் செய்கிற உனக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்குன்றதை மறக்காத. பெரிய விஷயங்களை விட உன் வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் தான் அதிகம் காயப்படுத்துது. நீ ஒன்று மலையின் மேலே உட்காரணும், ஆனால் ஊசியின் நுனியில் உட்கார முடியாது தானே. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறது புரிஞ்சுக்கோ. ஒன்று அதை கடந்து போ, அப்படி இல்லாட்டி அதை கண்டுக்காம போ. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது அதை சமாளிக்க முயற்சி செய்யணும். முடியாத பட்சத்தில் அதை பார்க்குறதையே யோசிக்கிறதையே விட்டுட்டு அதை கடந்து போக தயாராக இருக்கணும். எப்போவுமே வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு உனக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது. மாற்றங்கிறது முதல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இடையில கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும், ஆனால் கடைசியில் அதுவே அழகாக தெரியும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம்னா அது பொறுமைதான். எப்போவுமே எல்லா காரியங்களையும் பொறுமையாக நிதானமாக நீ இருந்தினா யாராலுமே உன்னை தோற்கடிக்க முடியாது. ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்பாக அவரோட இடத்துல நீ இருந்தீனா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தீனா அவரை குறை சொல்லணும்னே உனக்கு தோணாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் வேணும்னே எந்த தப்பையும் செய்கிறதில்ல. அவங்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவங்கள அப்படி செய்ய வச்சிருது. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா எப்போதும் அன்பாக இரு, அன்பானவர்களோட இரு. இறைவன் யாருக்கு எதை விதிச்சிருக்கான்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். நான் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். முடிவே தெரியாத உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை எப்போதும் சரியாக எடுக்க கற்றுக்கோ. ஒருவர் நல்ல செயலை செய்கிறார்னா அதை பாராட்ட முன்வராத நீ அவர் செய்யும் குறைகளை மட்டும் ஏன் சொல்ல வருகிறாய்? முதல்ல அடுத்தவங்க நல்லது செஞ்சா பாராட்டுற மனசை வச்சுக்கோ. நல்லதை பாராட்டும் குணம் எல்லாருக்கும் இருப்பதில்லை. அந்த குணம் முதல்ல உனக்குள்ள இருந்து உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். நிச்சயமா உன்னை பார்த்து 4 பேர் மாறுவாங்க. கடைசியில் நீ செஞ்ச நல்ல விஷயத்திற்கும் உனக்கு பாராட்டு கிடைக்கும். எத்தனை நாள் எத்தனை விஷயங்கள்ல ஒரு வார்த்தை நம்மளை பாராட்டி சொல்ல மாட்டாங்களே, ஒரு வார்த்தை நம்மளை உயர்வாக சொல்ல மாட்டாங்களேன்னு நீ எத்தனை முறை யோசிச்சிருக்க? ஆனால் நீ அதை அடுத்தவங்களுக்கு செய்யான்னு கேட்டால் இல்லை. முதல்ல நல்லது செய்கிறவங்கள நல்ல விஷயத்தை செய்கிறவங்கள பாராட்டினா அது நாளைக்கே பல மடங்காக பெருகி நிச்சயமாக உன்னையும் பாராட்டும் சூழ்நிலை உருவாகும்.